சுயம்வரம் என்றும் சுயம்வரம். ஆனா என்னோட செலவெல்லாம் பசங்க கொடுக்கிற கிஃப்ட் ட்ரீட்ஸ்லயே சரியா போயிடும். நான் வெளியே போனா என்ன சுத்தி பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. மூவிஸ், பார்ட்டிஸ், ஓ அந்த லைஃபே ஜாலி தான். இதெல்லாம் உண்மையா? அப்பதான் அப்பா என்ன கூப்பிட்டு இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுமா, உன் புருஷன் தான் நிரந்தரம். பாடி கார்டு ஆனாலும் கேஷியர் ஆனாலும் உனக்கு எடுபடி ஆனாலும் இல்ல வேலைக்காரன் ஆனாலும் இவனே யூஸ் பண்ணிக்கோ. அந்த மாதிரி இளிச்சவாய் ஒருத்தன் என் கண்ணுக்கு பட்டான். அவன் பேரு கல்யாண். அவன் ரொம்ப நல்லவன். நீ சொன்ன எல்லாத்தையுமே அவன் கேட்டு நடந்துப்பான்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் மனசார கல்யாணம் விரும்பினேன். என்ன முதல் தடவை கோயில்ல விழாம புடிச்சப்பவே என்ன வாழ்நாள் ஃபுல்லா காப்பாத்துவார்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அப்ப இவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இவர் என் டாடியோட ஃப்ரெண்டோட பையன், எனக்கு தான் சம்பந்தம் பேச வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுயவரத்தால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச நானு உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட மாப்பிளைய நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மாமா, இப்போ நீங்க சொல்லுங்க. ஏய், நம்ம மானத்தை வாங்காதடா. ஒரு பொண்ணை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, நீ சொல்றதுக்கு என்ன? உண்மையிலேயே நான் சந்தியாவை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணும் எனக்கு பொண்ணு மாதிரியே தெரியல. அது ஏன்னு எனக்கே தெரியல. சந்தியாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், அமைதி, அழகு எல்லாமே எனக்கு கட்டி போட்டுடுச்சு. இவ்வளவு அன்னைக்கு கீழே விழாம நான் பிடிச்சிருந்தேன். உண்மையா சொல்லணும்னா நான் தான் கீழே விழுந்துட்டேன். அப்பத்துல இருந்து என் கற்பனையெல்லாம் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளேயே இவ எனக்காகவே பிறந்தான்ற விஷயம் டாடி, அங்கிள் அவங்க முடிவுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அழகான பொம்மை எப்போதும் என் கூடவே இருக்கணும்னு அன்பு, பாசம் எல்லாத்திலுமே இந்த உலகத்துல எல்லாத்திலையும் என்னால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப லக்கி. இவ மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நான் என்ன இருப்பேன்னு தெரியல. ஹலோ, அப்படியா? இதோ வரேன். அண்ணா நில்லுங்கண்ணா. பாய். கடைசியில யார் காதல உயர்ந்ததுன்னு சொல்ல வேண்டிய எங்க மாமா அவருக்கு வயிற்று வலி ப்ராப்ளம்னால பாத்ரூம் போனது காரணமா 2 பேரோட காதலும் உயர்ந்ததுன்னு நாங்க முடிவெடுக்கிறோம். அன்னைக்கு கீழே விழாம நான் பிடிச்சிருந்தான்.
உண்மையை சொல்லணும்னா நான் தான் கீழே விழுந்தேன். முதல் தடவை கோயில் என்ன விழாம பிடிச்சப்பவே வாழ்நாள் ஃபுல்லா என்ன நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்வயம்வரம் மூலமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச நானே உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட இஷ்டத்துக்கே என் மாப்பிளையை தேர்ந்தெடுத்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆனா உன் ஆதித்யா என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் என் இதயத்துல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அப்படின்னா சந்தியாவ முதல்ல எனக்கு தான் பார்த்தாங்களா? அப்பா பார்த்த பொண்ணு சந்தியாவா? Oh God. அப்போ கல்யாண் எப்படி சம்மதிச்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்தியாவை முதல்ல அவங்க அண்ணனுக்கு தான் பார்த்தோம்னு கல்யாணுக்கு தெரியாது. அவன் வேண்டான்னு சொன்ன பொண்ணு தான் சந்தியான்னு நாங்க ஆதித்யா கிட்ட அவ்வளவு ஒன்றும் கிளியரா சொல்லவே இல்லை. கல்யாணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்றது? எனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணு எனக்கு பிராப்தம் இல்லைன்னு தலைவிதி இதான்னு நினைச்சேன். சந்தியா, நீ உண்மையிலேயே எனக்காக பிறந்தவன். ஆனா நான் தான் முட்டாளு. என்னால முடியாது. உன் மேல வச்சிருக்க காதல என்னால அழிக்க முடியாது. நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு அமைதியா இருந்த. நீ உண்மையிலேயே எனக்கு சொந்தமாக வேண்டிய. நான் விட்டு கொடுத்ததுனாலதான் நீ அவளுக்கு சொந்தமானன்னு தெரிஞ்சும் இதுக்கு மேலையும் உன்னை விடுற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அப்ப கல்யாண் அவன் பொண்டாட்டிய நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? சந்தியா இப்ப கல்யாணோட பொண்டாட்டியாச்சே. சந்தியா என்ன பைத்தியக்காரன் ஆக்குற? ஏன் என்னால முடியல? சந்தியாவை நான் விட மாட்டேன். கல்யாண் பக்கத்துல இருந்தாலும் நான் விட மாட்டேன்.
என்னால முடியாது. கல்யாண், என்ன மன்னிச்சிடு. சந்தியா, உனக்காக என் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். விட மாட்டேன். யார் குறுக்க வந்தாலும் சரி, உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ஸ்ரீ, என்னோட சாரிய பேருக்கு உனக்கு என்ன குறைச்சல்? எந்த புடவை கட்டினாலும் அழகா இருப்ப. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என் செல்லக்கா, உன்னாலதான் புடவைக்கு ஒரு அழகு வந்திருக்கு. அப்புறம் என்னதான் அழகு இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்தாலே அதிர்ஷ்டோட கொண்டாடுறாங்க. உனக்கு ஒரு உண்மை சொல்லவா? உன்னோட நல்ல எண்ணம் தான் உன்னோட அழகே. ரியலி, உன்னோட அன்பு பாசம் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ இல்லாம ஐ மிஸ் யூ கா. ஸ்ரீ, நான் எப்பவுமே உனக்கு அக்காதான். நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன்னு சொல்ல. இப்படி எல்லாம் நீ அழக்கூடாது ப்ளீஸ். என் செல்ல குட்டி இல்ல, சிரிக்கணும் சிரிக்கணும். சரி சொல்லு, அது எப்போ? அது நான் பூஜையா? அதான் முடிஞ்சிருச்சே. பூஜை இல்ல, அது எப்போ? ஓ, ரிசப்ஷனா? அது இல்லையா? ஏன்னா கல்யாணத்துக்கு தான் எல்லாருமே வந்துட்டாங்களே. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு டேட் என்ன? 31. அப்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட். நாளைக்கு நைட் என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் நைட். ஹே திருட்டு பொண்ணே, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அந்த கடவுள் தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி சரி, தெரியுது. எல்லாம் அவரோட தயவால தான் நடந்திருக்கு. உட்காரு. நீங்களும் உட்காருங்கம்மா. உன் மருமக வராண்டா? அண்ணா, அண்ணி எங்க? எனக்கு என்ன தெரியும்? பாருங்கப்பா, நம்ம கிராண்டா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கொடுத்தா அசால்ட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். டேய், போய் கூட்டிட்டு வாடா. ஏன் அண்ணி இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? உட்காருமா. போக போக எல்லாம் பண்ணிக்கலாமா, இப்பவே இதெல்லாம் செய்யாதம்மா. நீ உட்காரு, நான் பரிமாறேன். உட்காருமா, உட்காரு. வந்தீங்க உட்கார்ந்தீங்க சரி, ஆனா சாப்பிடுற விஷயத்துல தயங்காதீங்க. உங்களை 0 சைஸ்ல எங்களால பார்க்க முடியாது.
அண்ணா எங்கம்மா? நான் அப்பவே கூப்பிட்டுட்டேன்டா. நீ வேணா கூப்பிட்டு பாரு. அண்ணா அண்ணா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றோம். டேய், என்னடா இது? என்னாச்சு? என்ன கையில அடிபட்டு இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, கதவுக்கு நடுவுல மாட்டி நசங்கிடுச்சு, அவ்வளவுதான். என்ன நசுங்கிடுச்சா? உங்களுக்கு அடிபட்டு இருக்கு? சின்ன அடிதான், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கல்யாணம் போய் சாப்பிடுங்க. சந்தியா பரிமாறுமா? சரி வாங்க. ஆமா போங்க. டேய் போய் உட்காரு போ. அண்ணா வாடா. போய் உட்காரு. நீ வா உட்காரு. நடந்துருச்சு. நான் நினைச்சது நடந்துருச்சு. என்னாச்சுமா? இவங்க இன்னும் அந்த காலத்து 1942ல இருக்காங்கப்பா. யாருமா? வேற யாரு? இந்த கல்யாணம் சந்தியாவும் தான். ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம்.